சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பார்ட் 1. இந்த வீடியோவில் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா லீனியாரிட்டி, டைம் ஷிஃப்டிங், ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங், டைம் ரிவர்சல், ஃப்ரீக்வன்சி ரிவர்சல், இந்த மாதிரியான ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக டெரிவேஷன் முதற்கொண்டு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலாவையும் இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலாவையும் நம்ம ரீகால் பண்ணிக்குவோம். ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா என்னென்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. இது இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகாவோட ஃபார்முலா. இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா இ பவர் ஜே ஒமேகா டி டி ஒமேகா. ஓகே, ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணுதுன்னா டைம் டொமைனில் இருக்கிற சிக்னலை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றுது. இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருக்கிற சிக்னலை டைம் டொமைனுக்கு மாற்றுது. ஸோ இதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மையும் இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மையும் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ் ஆஃப் டியும் எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகாவும் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர்ஸ். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போகலாம். லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இஃப் எக்ஸ் ஆஃப் டி அண்ட் எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா ஆர் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர்ஸ், அதே மாதிரி ஒய் ஆஃப் டியும் ஒய் ஆஃப் ஜே ஒமேகாவும் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எக்ஸ் ஆஃப் டிக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா கிடைக்கணும். அதே மாதிரி ஒய் ஆஃப் டிக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா ஒய் ஆஃப் ஜே ஒமேகா கிடச்சிது அப்படின்னா இந்த லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி படி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஏ இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் பி இன்ட்டு ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா ப்ளஸ் பி இன்ட்டு ஒய் ஆஃப் ஜே ஒமேகா. ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ப்ரூஃப் படி பார்க்கலாம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஏ இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் பி இன்ட்டு ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். Integration of minus infinity to infinity a into x of t plus b into y of t the whole into e power minus j omega t dt. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா e power minus j omega t உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். a into x of t கூடயும் அதே மாதிரி அடுத்த டேர்ம் ஆகிய b into y of t கூடயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணிச்சு a into x of t into e power minus j omega t plus b into y of t into e power minus j omega t the whole into dt கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த இன்டகிரேஷனும் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ரெண்டு டேர்முக்கும் காமனாக இருக்குது. அதனால் நம்ம அந்த ரெண்டு டேர்முக்குமே தனித்தனி இன்டகிரேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஏ இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி பி இன்ட்டு ஒய் ஆஃப் டி இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி கிடச்சிருக்கு. இதில் ஏ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால ஏயை வெளியே எடுத்துடலாம். அதேமாதிரி இங்கேயும் பி கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால இந்த டேர்ம்லேருந்து பியை வெளியே எடுத்துடலாம். அப்படி எடுத்தோன்னா நமக்கு ஏ இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி ப்ளஸ் பி இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஒய் ஆஃப் டி இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போது நமக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் படி இந்த இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி என்னது எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா. ஓகே, அதே மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஒய் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடிங்கிறது ஒய் ஆஃப் ஜே ஒமேகா. ஓகே, ஸோ இந்த காரணத்தினால ஏவை வந்து எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகாவில் மல்டிப்ளை பண்ணுறோம், பியை ஒய் ஆஃப் ஜே ஒமேகாவில் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிடலாம். ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற லீனியர் ப்ராப்பர்ட்டியோட ஸ்டேட்மெண்ட்டோட ரைட் ஹேண்ட் சைட் கிடச்சிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம இது மூலமாக லீனியரிட்டி ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். Fourier transform of a into x of t plus b into y of t equal to a into x of j omega plus b into y of j omega. ஓகே, அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்ப்போம், டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி இப்போ எக்ஸ் ஆஃப் டியும் எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகாவும் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேராக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து டைம் ஷிஃப்டிங் எங்கே பண்ணுறோன்னா அந்த டைம் டொமைனில் இருக்கிற சிக்னலுக்கு தான் டைம் ஷிஃப்டிங் பண்ண முடியும். ஸோ டைம் டொமைனில் இருக்கிற எக்ஸ் ஆஃப் டியை ஒரு டி நாட் அப்படிங்கிற ஒரு யூனிட் அளவுக்கு டிலே பண்ணுறோம், அதாவது எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட். ஸோ இப்படி பண்ணுற பட்சத்தில் நமக்கு ஃப்ரீக்வன்சி டொமைனில் அதாவது எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா என்ன மாதிரியான மாறுதல் வரும் அப்படின்னா இப்படி ஒரு மாறுதல் வரும். அதாவது
Fourier transform of x of t minus t naught equal to e power minus j omega t naught into x of j omega. ஓகே, ஸோ இப்படி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, அதாவது t naught அப்படிங்கிற அளவுக்கு, அப்படிங்கிற ஒரு யூனிட்டுக்கு, அப்படிங்கிற ஒரு டைம் டியூரேஷனுக்கு நம்ம x of t-யை டிலே பண்ணி விடுறோம். ஓகே, ஸோ இப்படி டிலே பண்ணோன்னா நமக்கு x of j omega ஃப்ரீக்வன்சி டொமைனில் அந்த சிக்னல் என்ன ஆகுதுன்னா e power minus j omega t naught அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனால் மல்டிப்ளை பண்ணப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே மாடுலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ டைம் டொமைனில் டிலே நடக்குது, அதே இது ஃப்ரீக்வன்சி டொமைனில் மாடுலேஷன் நடக்குது. ஓகே, ஸோ இதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ Fourier transform of x of t minus t நாட்டுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி x of t இருக்க வேண்டிய இடத்துல x of t minus t நாட் இருக்குது. x of t minus t நாட் இன்ட்டு e power minus j omega t dt. ஓகே, ஸோ இப்படி கிடச்சிருக்கு. இப்போது இதில் வந்து நம்ம let t minus t நாட் ஈக்குவல் டு யூன்னு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ t minus t நாட் ஈக்குவல் டு யூ எடுத்தோன்னா ஓகே, ஸோ t எப்படி எழுதலாம்னா u ப்ளஸ் t நாட் அப்படின்னு எழுதலாம். t is equal to u plus t நாட். அதே மாதிரி dt is equal to du. தென் t நாட்டுங்கிறது கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு 0 கிடைக்கும். ஸோ dt equal to du. ஓகே, ஸோ இந்த மாதிரியான அந்த அசம்ஷன் எல்லாம் நம்ம கரெக்டாக எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே என்னெல்லாம் அந்த அசம்ஷன் எடுத்துக்கிட்டோமோ, எந்த லெட்னி கன்சிடர் பண்ணிக்கிட்டோமோ அந்த கன்சிடரேஷன் எல்லாம் இந்த Fourier transformோட ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ x of t minus t நாட் இருக்கிற வேண்டிய இடத்துல x of u ரீப்ளேஸ் பண்ணிடலாம். e power minus j omega t இருக்குல்லையே, அங்கே tக்கு பதில் u plus t நாட் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். dt இருக்கிற வேண்டிய இடத்துல நம்ம duவால் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்படி பண்ணோன்னா நமக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. Fourier transform of x of t minus t நாட் equal to integration of minus infinity to infinity x of u into e power minus j omega into u plus t நாட் into dt. ஓகே, ஸோ t-யோட வேல்யூ u plus t நாட்ங்கிறதுனால நமக்கு இப்படி இருக்குது. இப்போ மைனஸ் j ஒமேகாவில் அந்த காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியலில் அதோட பவர் வந்து e power minus j omega into u plus t நாட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். மைனஸ் j omega u மைனஸ் j omega u மைனஸ் j omega t நாட்னு மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த என்டையர் டேர்மும் ஈயோட பவருக்கு மாறும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதுகிறேன். நமக்கு மைனஸ் j omega இன்ட்டு u ப்ளஸ் t நாட் இருக்குது இல்லையா. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு மைனஸ் j omega இன்ட்டு u then plus into minus minus j into omega into t நாட் கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஈயோட பவரில் இருக்கிறதுனால நமக்கு இதை ரெண்டாக பிரித்து எழுதிடலாம். e power minus j omega u into e power minus j omega t நாட் அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஓகே, ஸோ இங்கே du வித் ரெஸ்பெக்ட் டு u டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். இதை நம்ம வந்து கரெக்ட் பண்ண மாட்டோம். இது dt கிடையாது, du. ஓகே, ஸோ அதேமாதிரி இங்கேயும் இது dt கிடையாது, duன்னு நம்ம மாற்றிருக்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு கரெக்ஷன் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு u இன்டகிரேட் பண்ணுறதுனால இந்த e power minus j omega t நாட்டுங்கிற டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்படி எடுத்தோன்னா நமக்கு இப்படி கிடைக்கும். e power minus j omega t நாட் இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி x of u e power minus j omega u இன்ட்டு du. ஓகே, ஸோ இந்த du நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இது du வரும். ஓகே, ஸோ இப்போது இந்த என்டையர் டேர்ம் பார்த்தோன்னா நமக்கு என்னவா இருக்குன்னா இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி x of u இன்ட்டு e power minus j omega u du இருக்கிறது வந்து Fourier transformோட ஃபார்முலா. ஸோ Fourier transformல இங்கே இது x of j omega-னு நம்ம எழுதிடலாம் இந்த என்டையர் டேர்மையும். என்ன ரீசன்னா இங்கே எக்ஸ்போனென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனாக e power minus j omega தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இங்கே t-க்கு பதில் யூன்னு இருக்குது. அந்த டீக்கு பதில் யூவை மாறினதில் அது எந்த வகையிலையும் ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருக்கிற அந்த டீயையோ யூவையோ எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகானி நம்ம இதை எழுதிடலாம். ஓகே, ஸோ இங்கே e power minus j omega t நாட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு e power minus j omega t நாட் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா கிடச்சிருக்கு.
ஓகே. ஸோ இப்படி நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து இந்த டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியோட ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி நாட் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா. நமக்கு இந்த டைம் டொமைன் சிக்னலில் டைம் ஷிஃப்டிங் அப்ளை பண்ணியிருக்கோம். நமக்கு இங்கே ஒரு டேர்மால் மல்டிப்ளை பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து மாடுலேஷன் நடந்திருக்கு ஃப்ரீக்வன்சி டொமைனில் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, டைம் ஷிஃப்டிங் இன் டைம் காசஸ் மாடுலேஷன் இன் ஃப்ரீக்வன்சி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங்க்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி படி நமக்கு டைம் டொமைனில் இருக்கிற சிக்னலை நம்ம மாடுலேட் பண்ணுறோம். ஓகே, இ பவர் ஜே ஒமேகா நாட் டி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி டொமைனில் அது ஒரு ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் நடந்திருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஒமேகா நாட் அளவுக்கு ஃப்ரீக்வன்சி மாறிப்பட்டு நமக்கு ஃப்ரீக்வன்சி டொமைனில் சிக்னல் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங். ஸோ ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி படி நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மாடுலேஷன் இன் டைம் டொமைன் காசஸ் frequency shifting in frequency domain. Okay, shifting in frequency domain. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இதுக்கு நம்ம இந்த டெரிவேஷன் வந்து உங்களோட ஒர்க் அவுட்காக, உங்களோட எக்ஸசைஸ்க்காக விட்டுருக்கோம். நீங்கள் இதில் எப்படி நம்ம டைம் ஷிஃப்டிங்கில் பண்ணோமோ அதேமாதிரி ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங்க்கு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஆனால் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான், மாடுலேஷன் இன் டைம் காசஸ் ஷிஃப்டிங் இன் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ டைம் ஷிஃப்டிங்கில் ஷிஃப்டிங் இன் டைம் காசஸ் மாடுலேஷன் இன் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி படி மாடுலேஷன் இன் டைம் காசஸ் ஷிஃப்டிங் இன், ஸோ வைஸ் வர்ஸா. ஓகே, அதுதான். ஓகே, ஸோ டைம் ஸ்கேலிங். இப்போ டைம் ஸ்கேலிங் பார்ப்போம். டைம் ஸ்கேலிங் படி நம்ம மறுபடியும் அந்த இனிஷியல் கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணோம். எக்ஸ் ஆஃப் டியும் எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகாவும் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர்ஸ். ஓகே, ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு 1/modulus ஆஃப் ஏ இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஜே இன்ட்டு ஒமேகா பை ஏ. இங்கே வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது ஏ வந்து கிரேட்டர் தென் 0, ஏ பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டைம் ஸ்கேலிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ எக்ஸ் ஆஃப் ஏடி. ஓகே, ஸோ எக்ஸ் ஆஃப் ஏடினா டி அப்படிங்கிற அந்த டைமை ஏ அப்படிங்கிற ஒரு வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணப்படுது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணப்படுதுன்னா என்ன ஆகுதுன்னா, அது அந்த டைம் வந்து அந்த ஈவெண்ட் எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து நடக்கக்கூடிய நேரம் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக நடக்குது. இது நம்ம ஏற்கனவே சம் எலிமெண்ட்ரி சிக்னல்ஸில் சில பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கச்சில் இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டி அப்படிங்கிற டைமை வந்து ஏ அப்படிங்கிற ஒரு வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணிச்சுல ஏ டைம்ஸ் அந்த ஆக்ஷன், அந்த எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிற ஆக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு மூவி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு பிளேயரில், ஒரு மியூசிக் பிளேயர்லையோ இல்லை ஒரு மூவி பிளேயரில் ஏதோ ஒரு இதில் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம்னா அதை ஃபாஸ்ட் ஆக்குறதுக்கு நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறது எப்படி பண்ணுவோம், 2x ஸ்பீடு இல்லை 4x ஸ்பீடு அப்படிங்கிற ஸ்பீடில் நம்ம பண்ணுவோம். அப்போது அந்த 2 அப்படிங்கிற ஒரு வேல்யூவிலையோ இல்லை 4 அப்படிங்கிற வேல்யூவாலேயோ இது ஒரு மல்டிப்ளை பண்ணப்படுது. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணச்சில் அந்த ஆக்ஷன் என்ன ஆகுது, சீக்கிரமாக முடியுது. ஓகே, அந்த ஆக்ஷன், அந்த மூவி, அந்த பாட்டு நீங்கள் வந்து அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணச்சில் அந்த 2 டைம்ஸ் மல்டிப்ளையோ இல்லை 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிச்சில் அதுக்கேற்ற மாதிரி அது வந்து அந்த ஆக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக முடியுது. ஸோ இதுதான் இதுக்குள்ள விஷயம். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, டைம் டொமைனில் ஷ்ரிங்கிங் ஆப்ரேஷன் நடக்குது. ஓகே, ஸோ ஷ்ரிங்கிங் நடக்குது. அதே இதில் ஃப்ரீக்வன்சியில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே டிவைட் பண்ணப்படுறதுனால இங்கே ஃப்ரீக்வன்சியை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, ஸோ டைம் டொமைனில் ஷ்ரிங்க் ஆகிறது, ஃப்ரீக்வன்சி டொமைனில் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து இந்த ரீசன்னால தான் நம்ம டெல் ஆஃப் டி அப்படிங்கிற ஒரு இம்பல்ஸ் சிக்னல் இருக்குது இல்லையா, டைம் டொமைனில் இம்பல்ஸ் சிக்னல், கண்டினியூஸ் இம்பல்ஸ் சிக்னல் நமக்கு தெரியும் டெல் ஆஃப் டி. இதுக்கு நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா ஃப்ரீக்வன்சி டொமைனில் அது -∞ to ∞ இருக்கிற அளவுக்கு ஏரியா ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிக்கும். ஓகே, ஸோ டைம் டொமைனில் எந்த அளவுக்கு ஷ்ரிங்க் ஆகுதோ அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி டொமைனில் எக்ஸ்பேண்ட் ஆகும். டைம் டொமைனில் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி டொமைனில் ஷ்ரிங்க் ஆகிருக்கும். ஓகே, ஸோ குறுகி இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு டைம் ஸ்கேலிங் மூலமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இதோட டெரிவேஷன் பார்ப்போம், ப்ரூஃப் பார்ப்போம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ஏடி ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் -∞ to ∞ எக்ஸ் ஆஃப் ஏடி இன்ட்டு இ பவர் -jωt dt. இது சாதாரணமாக ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான். இங்கே ஒரு கன்சிடரேஷன் வைக்கிறோம், லெட் ஏடி ஈக்குவல் டு யூ. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி டிரைவ் பண்ணமோ, எப்படி ஒரு கன்சிடரேஷன் வச்சோமோ அதே மாதிரி இதிலேருந்து நம்ம டி எழுதுகிறோம், டி ஈக்குவல் டு யூ பை ஏ. ஓகே, dt ஈக்குவல் டு du டிவைடட் பை ஏ கிடைக்கும். ஓகே, தென்
இப்போ மறுபடியும் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஃபார்முலாவில் நம்ம இதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இங்கே என்னெல்லாம் கன்சிடரேஷன் எடுத்தோமோ அது எல்லாமே இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் யூ ஈக்குவல் டு ஏடின்னு எடுத்தோம் இல்லையா, அதனால் எக்ஸ் ஆஃப் யூ இது கன்வெர்ட் ஆகிடுச்சு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா. ஓகே, டி ஈக்குவல் டு யூ பை ஏங்கிறதுனால டியை யூ பை ஏவால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி டிடி ஈக்குவல் டு டியூ பை ஏங்கிறதுனால இங்கேயும் டிடியை டியூ பை ஏவால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்படி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த யூ பை ஏவை ஒமேகா இன்ட்டு யூ பை ஏ இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஒமேகா பை ஏ இன்ட்டு யூன்னு எழுதலாம். ஓகே, ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ 1/a இன்ட்டு இந்த டியூ பை ஏ இருக்கிற அந்த 1/aவை வெளியே கொண்டு வந்துடுறோம். அது ஒரு கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால இன்டெகிரேஷனில் எந்த ஒரு பாதிப்பும் அந்த இன்டெகிரேஷன் மேக் பண்ணாது, அதனால் அதை வெளியே கொண்டு வந்துடுறோம். ஸோ 1/a இன்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் யூ இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா ஏ இன்ட்டு யூ டியூ. ஓகே, ஸோ இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம அந்த இன்டெகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் யூ இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா ஏ இன்ட்டு யூ டியூ இருக்கு இல்லையா, இதில் இந்த ஃப்ரீக்வன்சிக்கான காம்பனண்ட்டை மட்டும் பாருங்கள், அது மட்டும் ஒமேகா ஏவாக இருக்குது, ஒமேகா டிவைடட் பை ஏவாக இருக்குது. அதனால் இந்த என்டையர் டேர்மும் அர்த்தம் என்ன அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஜே இன்ட்டு ஒமேகா பை ஏ. ஸோ இதுதான் இதோட அர்த்தம். ஏன்னா ஃப்ரீக்வன்சிக்கு வந்து ஒமேகாவுக்கு பதில் ஒமேகா பை ஏன்னு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி டொமைனில் அந்த சிக்னலை ரெப்ரசன்ட் பண்ணுறத எக்ஸ் ஆஃப் ஜே இன்ட்டு ஒமேகா பை ஏன்னு எழுதிடலாம். இங்கே ஏற்கனவே 1/a வெளியே இருக்கு இல்லையா, அதுவும் இங்கே வந்துருச்சு அப்படின்னா 1/a இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஜே இன்ட்டு ஒமேகா பை ஏ. நம்ம பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 1/mod ஆஃப் ஏ இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஜே இன்ட்டு ஒமேகா பை ஏ அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ நமக்கு இப்போ ரைட் ஹேண்ட் சைட் கிடச்சிச்சு. ஸோ நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டைம் டொமைனில் ஸ்ட்ரிங்கோ எக்ஸ்பேண்டோ ஆச்சுன்னா அதே இது ஃப்ரீக்வன்சி டொமைனில் அது ஆப்போசிட்டாக நடக்கும், எக்ஸ்பேண்டோ ஸ்ட்ரிங்கோ ஆகும். ஓகே, ஸோ இது நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும். ஓகே, டைம் ஸ்கேலிங். இப்போ டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். ஸோ டைம் ரிவர்சல் டெரிவேஷன் கிடையாது, டைரெக்டாக நம்ம எழுதிடலாம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஜே ஒமேகா. ஸோ டைம் டொமைனில் டைம் ரிவர்சல் நடந்ததுன்னா ஃப்ரீக்வன்சி டொமைன்லையும் ஃப்ரீக்வன்சி ரிவர்சல் நடக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஓகே, ஸோ இந்த விஷயம் தான் டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஓகே, டைம் ரிவர்சல் இன் டைம் காசஸ் ஃப்ரீக்வன்சி ரிவர்சல் இன் ஃப்ரீக்வன்சி டொமைன். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம மீதி இருக்கிற டியூயலிட்டி ப்ராப்பர்ட்டி அது மாதிரியான மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஈஸி லெக்சர் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.